லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். பாரதி அவன் ஒரு பைந்தமிழ் தேர்ப்பாகன், அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்த நாட்டை எதிர்க்கும் கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு, என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன். பாரதி தமிழால் தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் அப்படின்னு பாடியிருக்கிறாரு எங்கள் புரட்சி பாவலன் பாரதிதாசன். பாரதிதாசனுக்கு தெரியாத பாரதிய, பாரதிதாசன் படிக்காத பாரதிய இந்த ஈர வெங்காயம் ஈவேரா படிச்சுட்டாரா? அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சா பாரதி பெரிய சனாதனின்னு? என்ன தெரியும் பாரதியை பற்றி? செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேன்னு பாடலாம் பாரதி. நாடு விடுதலை அடையறதுக்கு முன்னாடியே செந்தமிழ் நாடுன்னும் போதினிலே, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வரதுக்கு முன்னாடியே செந்தமிழ் நாடுன்னு சொல்லிட்டாயா? அப்படி சொன்னவன் உனக்கு பார்ப்பான், அப்படி சொன்னவன் உனக்கு சனாதனி. இந்த ஈர வெங்காயம் ஈவேரா என்ன சொன்னுச்சு? செந்தமிழ் நாடுன்னும் போதினிலே வெங்காயம் பாயுது காதினிலே. சனியனான தமிழ் மொழின்னு சொன்னாரா இல்லையா? சனியனான தமிழ் மொழி, தாய்மொழி நாய்மொழி, இன்னும் என்னென்ன சொல்லியிருக்கிறார் என் தாய்மொழியை பற்றி? தமிழ் மொழிக்கு என்ன பெருமை இருக்குது? உலக அரங்கில் தமிழ் மொழி முன்னிலை வைத்திட முடியுமா? தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாருங்க. தமிழ் காட்டுமிராண்டி மொழியாம். என்ன பெருமை இருக்கா தமிழ் மொழிக்கு? தமிழ் மொழியே பெருமை வாய்ந்த மொழிதான் ஐயா. உலகத்துல இருக்கவன் எல்லாம் அவன் தாய்மொழியில பேசிக்கிட்டு இருக்கான். அந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியில நான் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப என் மொழி தகுதி வாய்ந்த மொழி இல்லையா? என்ன தெரியும் தமிழ் மொழியை பற்றி இவர்களுக்கு? தமிழ் மொழி தகுதி வாய்ந்த மொழியா இருந்ததுனாலதான் தமிழ் மொழியை வச்சு ஏச்சு பொழைச்சு 100கணக்கான கோடி சம்பாதிச்சிருக்காரு இந்த ஈர வெங்காயம் ஈவேரா. உண்டா இல்லையா? 80 ஆண்டு காலமா தமிழ் மொழியை வச்சுதானே தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த திராவிட இயக்கங்கள். என்ன தெரியும் உனக்கு தமிழ் மொழியை பத்தி? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணாமனு பாடிட்டான். யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்களுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைன்னாங்க என் பாட்டன் பாரதி. நீ என் புலவர்களை என்ன சொன்ன? தமிழ் புலவர்கள் நாய்கள், நாய் போல் எச்சில் கடிப்பவர்கள், நாய் போல் எலும்பு கடிப்பவர்கள், எச்சில் நக்குபவர்கள், தமிழ் புலவர்களை தூக்கிலிட வேண்டும் அப்படின்னு சொன்னாருங்க இந்த ஈவேரா. சொன்னாரா இல்லையா? அது மட்டுமா சொன்னாரு? தமிழர்களுக்கு 5 எதிரிகள் இருக்கிறாங்க. கம்பன், வள்ளுவன், இளங்கோ, தொல்காப்பியன், இந்த மாதிரி 5 புலவர்கள். இவங்க 5 பேருமே தமிழர்களுக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. 5 புலவர்களும் தமிழர்களுக்கு எதிரியா? இவருக்கு என்ன தெரியும் தமிழை பற்றி? இவர் யார் தமிழை பற்றி பேசுவதற்கு? என் பாட்டம் பாரதி சொல்றான் பாருங்க, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாடிவிட்டாயா. வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. இன்னைக்கு திருக்குறளை மொழிபெயர்க்காத மொழியே இல்ல. அரபு நாடுகள்ல அரபு மொழியில திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. லியோ டால்ஸ்டாய் புகழாரம் சூட்டியது இந்த திருக்குறளை தானே. இவர் யாரு திருக்குறளை பத்தி பேசுறதுக்கு? ஈவேரா திருக்குறளை பத்தி என்ன தெரியுமா பேசுறாரு? திருக்குறள் ஒரு மலம், திருக்குறள் காலத்துக்கு ஒவ்வாத நூல், வள்ளுவம் வரலாறு அப்படிங்கிறது அது ஒரு ஆபாசமானது, அது அழுக்கு மூட்டைங்கிறார். திருக்குறள் பெண்ணடிமையை போதிக்கக்கூடிய ஒரு நூல் அப்படிங்கிறார். அதுக்கு உதாரணமா ஒரு குறளை காட்டுறாரு. தெய்வம் தொழால் தொழுநனை தொழுதழுவால் பெய்யன பெய்யும் மழை. இது எவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனமான குறள் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இன்னும் எந்த காலமானாலும் தமிழ் பெண்கள் நல்லொழுக்கம் பேணி வாழக்கூடிய பெண்கள், ஒழுக்க நெறி பின்பற்றி வாழக்கூடிய பெண்கள். இப்படி வாழாம எப்படி வாழ சொல்ற? இந்த ஈவேரா சொல்லி கொடுத்தாரு என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. அப்படி வாழ்றதா? எப்படி வாழ சொல்ற? இல்ல பிடிக்கலன்னா பிரிஞ்சு போக சொல்லிட்டேன். கணவன் மனைவி பிடிக்கலன்னா உடனே பிரிஞ்சிருங்க. உணர்வு கிடையாது, லாப தேவைக்காக கணவனும் மனைவியை திருமணத்துல இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி கருத்தியெல்லாம் நிறைய பேசியிருக்காப்ல, அதை பத்தி சொல்லுங்க. பிடிக்கலான்னு பிரிஞ்சு போயிடலாம், அப்புறம் தேவைப்பட்டா 70-80 வயசானாலும் பிடிச்சிருந்தா கட்டிக்கலாம். அதுதான் அவருடைய கொள்கை கோட்பாடு. எந்த திருக்குறளை மலம்னு சொன்னாரோ 1949 அதே மலத்தை ருசித்தார் ஐயா ஈவேரா. ஏன் ருசிக்கிறாரு? நல்லா மூத்த சந்தில கூட்டு போய் வச்சு மிதி மிதிச்சாங்க. மிதி வாங்கினதுக்கு அப்புறம் மலத்தை மனம் என்கிறார். அதுக்கு அவர் சொல்றாருங்க,
நான் வந்து தொல்காப்பியருடைய இல்ல பரிமேலழகருடைய உரையை படிச்சேன், அதனால எனக்கு புரியல. அப்புறம் தமிழ் அறிஞர்கள்லாம் திருக்குறளை பத்தி சொல்லவும் எனக்கு புரிஞ்சிருச்சு. பொய்யிலையும் பொய், இது பெரும் பொய். பரிமேலழகர் உரையை படிச்சா அந்த உட்காந்துக்கான என் மகன் அவனுக்கு கூட புரியும், பச்சை பிள்ளைக்கு கூட புரியும். அடி வாங்கினதுதான் உண்மை, உடனே மாத்தி பேசிவிட்டாரு. அப்போ ரெண்டுத்துல ஒண்ணு உண்மை. ஒண்ணு, நீ திருக்குறளை கண்மூடித்தனமா எடுத்திருக்கணும். அப்படி இல்லைன்னா உண்மையிலே உனக்கு பரிமேலழகர் உரைய படிச்சு உனக்கு புரியலன்னா பாவா டம்மிங்க இருந்தாரு, அவரை போய் பெரியாருங்கிறீங்களே, டம்மியாரு. இவர் பெண்களுக்காக இவர் போராடினாரா? பெண்ணடிமைத்தனத்தை இவர் எதிர்த்தாரா? என் பாட்டன் சொல்றான் பாருங்க, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும், நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் பெற்று எதுக்கும் பயப்படாது, நீ வாட்டுக்கு போ, நிமிர்ந்து நடனாயன். பாட்டம் பாரதி. இவர் என்ன சொல்றாரு? ஈர வெங்காயம் ஈவேரா, பெண்களுக்கு ஆண்களை போன்று முடியை வெட்டுங்கள், ஆணுடைய போடுங்க, ஆம்பளை பேரவை, ஆம்பளையாவே வளரு. பொம்பளை ஏன் ஆம்பளை வேஷம் போடணும்? பொம்பளை ஏன் ஆம்பளை வேஷம் போடணும்? மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா நான் என் பாட்டேன். அப்படிப்பட்ட உயர் பிறப்பு நான் ஏன் வேஷம் கட்டி தெரியணும்? பைத்தியமா நான்? கருப்பையை அறுத்து வீசு, கருப்பையை அறுத்து வீசு. ஏன் கருப்பையை அறுத்து வீசணும்? இவரு அன்னைக்கு ஆண்களுக்கு மாதிரி வேஷம் போட சொல்லி கொடுத்தது விளைவு இன்னைக்கு எங்க வந்து நிக்குது தெரியுமா? லெஸ்பியன், எல்ஜிபிடின்னு இன்னைக்கு ஒரு கம்யூனிட்டியா உருவாயிருக்கு. அதுக்கு அடித்தளம் போட்டு வித்திட்டவர் அந்த ஈர வெங்காயம் ஈவேரா. இவ்வளவு பெண்ணியம் பேசின என் பாட்டம் பாரதியே செல்லம்மாளுக்கு புடவை கட்டி தாங்க அக்ரஹாரத்துல கூட்டிட்டு போனா, பஞ்சாத்திரம் கட்டி கூட்டிட்டு போகல. நீ யாரு பேண்ட் சட்டை போட சொல்றதுக்கு? என்ன மண்ணை பத்தி எனக்கு உனக்கு என்ன தெரியும்? என் மண்ணை பத்தி. இது யாருடைய மண்? இது வேலுநாச்சியின் மண். இங்க பிறந்த பெண்கள் எல்லாருமே வீரமங்கைகள்யா. என் மண்ணில் வந்து எனக்கு நீ பெண்ணடிமை பத்தி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. வேலுநாச்சி எனக்கு ஒரு பாட்டி இருக்கிறாள்ல, அவள் வந்து வெள்ளைக்காரனை எதிர்த்து போர் செஞ்சா. அவ காலத்துல பெண்ணடிமையை யாரையா உடைச்சது? யாரையா பெண்களுக்கு தைரியம் கொடுத்தது? இந்த ஈர வெங்காயம் ஈவேரா குதிரையார கத்து கொடுத்து கையில வாழை கொடுத்து சென்றுவா மகளே வென்றுவான்னு வேலுநாச்சியார அனுப்பி வைத்தாரா? என் பாட்டி சேர்த்து 100 வருஷத்துக்கு அப்புறம் தாங்க இந்த ஆள் பிறக்கிறாரு. வேலுநாச்சி மண். என் மண்ணை பத்தி பாரதி பாடுறான் பாருங்க, மண்ணுக்குள் எவ்வுயிரும் தெய்வம் என்றால் என் மனையாளும் தெய்வம் என்றோ மதிகெட்டீரே. விண்ணுக்கு பறப்பது போல் கதைகள் சொல்வீர், விடுதலை என்பீர், கருணை வெள்ளம் என்பீர். பெண்ணுக்கு விடுதலை என்னும் நீர் இல்லை என்றால் பின்பு இந்த உலகில் வாழ்க்கையே இல்லைன்ட்டான். முடிஞ்சு. பெண்ணுக்கு விடுதலை நீர் இல்லைன்னா நான் இந்த உலகத்துல இருந்து என்னையா பிரயோஜனம்ட்டான். இந்த மண்ணில் இருக்கிறது எல்லாமே தெய்வம்னா நான் கட்டின பொண்டாட்டியும் தெய்வம் தானேன்னு கட்டின பொண்டாட்டிய தெய்வமா சொன்ன என் பாட்டம் பாரதி உனக்கு பாப்பான். அவன் சனாதனி. இந்த சனிய முடிச்ச ஈவேரா என்ன சொல்லு தெரியுமா? நான் கட்டின பொண்டாட்டிய ஊருக்கு புதுசா வந்திருக்க வேசி தாசி அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாருங்க. கட்டின பொண்டாட்டிய தெய்வம்னு சொன்னவன் எங்க? ஊருக்கு புதுசா வந்திருக்கிற தாசின்னு சொன்னவன் எங்க? அது மட்டும் இல்ல, நாகம்மை இறக்கும் போது ஒரு இரங்கல் கடிதம் வந்து வாசிக்கிறாரு, எழுதுறாரு. எழுதும் போது என்ன சொல்றாரு? நான் பெண் விடுதலையை பத்தி, பெண் சுதந்திரத்தை பத்தி பிறத்தையருக்கு நிறைய பேசியிருக்கேன். ஆனா நான் நாகம்மைக்கு நல்ல வாழ்க்கை துணையா இருக்கல. நாகம்மை இறந்துட்டா, நான் ஒரு அடிமையை இழந்ததாக நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றேன். பெண் விடுதலை விரத்தையருக்கு அகத்துல கிடையாது, வீட்டுக்குள்ள கிடையாது, நாகம்மை கிடையாது. இவங்க எப்பவுமே அடுத்தவன் பொண்டாட்டி பத்தி தான் கவலைப்படுவாங்க. அடுத்தவன் பொண்டாட்டி தலையோடயே நிற்பாங்க. அவன் பொண்டாட்டி பத்தி அவனுக்கு எந்த கவலையும் இல்ல. இந்த அடிமை சங்கிலியா இருக்கிறங்கிற போராட்டத்துல அடுத்தவன் பொண்டாட்டி தாலிய பூரா அறுத்தாங்க. இவங்க பொண்டாட்டி பூரா தொங்க 20 பவுன்ல தாலி போட்டிருக்கும். அதான் சொல்றேன், அடுத்த பொண்டாட்டி தலையோட கருப்பப்பை அறுத்து எரி. கருப்பப்பை உனக்கு எதுக்கு? உங்க அம்மா ஈவேராவை பெத்த அம்மா அதை செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த ஈவேரா தலைவலி எங்களுக்கு இருந்திருக்காங்க. ஆமா ஆமா, எதுக்கு சனியே? அந்த அம்மா அப்பதான் அறுத்து போட்டிருந்துச்சுன்னா இல்லைங்க. ஈவேராவுடைய அடிவரடி கருணாநிதி அவருடைய துணைவியார் 10 பேருக்கு, மனைவியார் 10 பேருக்கு இதை செய்ய சொல்லியிருந்தாருன்னா இந்நேரம் சாரின் தலைவலி எங்களுக்கு கிடையாதுங்க. உதயநிதி, இன்பநிதி, துன்பநிதி, துயரநிதி, இளவநிதி, எட்டு நிதி, கர்மாதி நிதி, காடாத்து நிதி, எந்த கருப்பத்தையும் பார்க்க வேண்டிய விதி எங்களுக்கு இல்ல. கற்பப்பை யாரு தெரியணுமா? அறிவில் சிறந்த கருத்து. என்ன நாட்டுக்கு என்ன செஞ்சார் ஈவேரா? வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதம் என்போம்னா பாரதி.
வந்தே மாதரம் சொல்லுவோம், என் மாநில தாயை வணங்குவோம்னா. நாடு விடுதலை அடையறதுக்கு முன்னாடியே சுயநிர்ணய உரிமை, தன் தீர்வு, தன்னாட்சிக்கு விதை போட்டுட்டான் பாரதி. நீ என்ன சொல்ற? தமிழ்தாய் வாழ்த்து எதுக்கு? தமிழ்தாய் வாழ்த்து தேவையில்லாது. தமிழ்தாயை வாழ்த்தாம மணியம்மையா வாழ்த்த முடியும்? என்ன யாரையா வாழ்த்துறது? என் தாயை தான் நான் வாழ்த்துவேன். உலகத்தமிழ் மாநாடு நடக்குதுங்க. உலகத்தமிழ் மாநாடு ஒரு முட்டாள்தனமானது, அது ஒரு தேவையில்லாதது. உலகத்தமிழ் மாநாட்டுக்கும் கும்பகோணத்துல நடக்கக்கூடிய மகாமகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டவர் ஈவேரா. இவர் உனக்கு பெரியாரா? இவரை நான் வேற பெரிய வாயால சொல்லணுமா? யார் இவரு? என்ன செஞ்சாரு? தமிழ் படிச்சினா உனக்கு பிச்சை கூட கிடைக்காது, இங்கிலீஷ் படி, தாயாரை மம்மின்னு சொல்லு, தந்தையா டாடின்னு சொல்லுன்னு சொல்லி கொடுத்தாரு. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கவுண்டமணி அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிட்டாரு. கவுண்டமணி பிச்சைக்காரர்கள் சங்கம் வச்சிருப்பாருங்க. அண்ணே அம்மா தாயன்னு கேட்டாப்பெல்லாம் காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னப்ப, டாடி மம்மின்னு கூப்பிட எவ்வளவு காசு கொடுப்பாங்கன்னாரு. மறுநாள் செந்தில் உடையார் வராங்க, அடிச்சுட்டாங்கண்ணே, இங்கிலீஷ்ல பிச்சை எடுத்தேன் அடிச்சுட்டாங்கண்ணே. நீ என்ன சொன்ன? ஒருக்கா சொல்லு. மம்மி வாடின்னு மறுக்கா சொல்லு, மறுக்கா சொல்லுன்னு கேட்பாரு. அந்த மாதிரி இங்கிலீஷ்ல பேசினா பிச்சை கூட கிடைக்காது இந்த உலகத்துல. இவ்வளவு நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னா 7 மொழிகள் பேசுவேன், 5 மொழிகள் எழுத படிக்க பேச எனக்கு தெரியுங்க. என்னுடைய சொந்த விருப்பத்துல நான் கத்துக்கிட்டேன். இன்னும் 10 மொழி கூட கத்துக்குவேன். என் மொழியை மலம்னு சொன்னீங்கன்னா உன்னை செருப்ப கலட்டி அடிப்பேன். இதுதான் எங்க நிலைப்பாடு. ஒரு எம்ஆர் ராதா மாதிரி நினைச்சுக்கிட்டாரு மனசுல. ஏய் மோகன் சொல்லாதே, சாருன்னு சொல்லு. மோகன் உனக்கு கல்யாணம் பண்ணணும்ப்பா, பொண்ணு பார்த்துருக்கேன். நான் பிரான்ஸ்ல கிளப் கேர்ள் பார்த்து வச்சிருக்கேன், நான் அதான் கல்யாணம் பண்ண போறேன். நீ சும்மா அந்த பெட்ஷீட்டை கட்டிக்கிட்டு இங்க வந்து நிக்காத, தூணிக்கிட்ட பிச்சைக்காரி மாதிரி பங்களா உள்ள வர, அதை வெளியே போ. எம்ஆர் ராதா நினைச்சுக்கிட்டு அந்த பைத்தியக்காரன் வாங்கி வந்ததெல்லாம் வளரிட்டு போயிருக்கான். என்ன ஜாதியை ஒழிச்சார்? ஜாதியை ஒழிச்சார். சாதி கொடுமைகளுக்கு எதிராக பேசினார் ஈவேரா. என்னத்த பேசினார்? என்ன பேசினார்? என் பாட்டை வீட்டுல ஒரு பூனை குட்டி போட்டுருச்சுங்க. பாரதி வீட்டுல எழுதிட்டான் பாட்டை. வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளர்ந்து கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கோர் நிறமாகும். சாம்பல் நிறத்தொரு குட்டி, கருஞ்சாந்து நிறத்தொரு குட்டி, பாம்பு நிறத்தொரு குட்டி, வெள்ளை பாலி நிறத்தொரு குட்டி. அதோட நிறுத்தல, அடுத்த ஸ்டெப்பு. எந்த நிறம் என்றாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இவை ஏற்றம் என்றும் சொல்லலாமோன்ட்டான். அவ்வளவுதான். நீ பாரதி என்ன சொல்ற? பாரதி ஒரு தேசிய கவி. அவன் நேஷனல் இருந்து இன்டர்நேஷனல் போயிட்டான். அவன் சர்வதேச கவி. அவன் எங்க போய் நிக்கிறான் பாருங்க. ரேசிசம், இனவெறி, நிறவெறியில போய் ஆப்பிரிக்கால போய் நிக்கிறான். இந்த நிறம் சிறிதென்றும் இவை ஏற்றம் என்றும் நீ சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறான். நீ ஜாதி என்ன ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ண? ஜாதி மதங்களை பாரோங்கிறான் பாரதி. ஜாதி மதங்களை பாரோம், வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றேங்கிறான். வேதியன் பாப்பானும் ஒண்ணு, வேறாலும் ஒண்ணு. இங்க ஜாதியே இல்ல, நீ நானும் ஒண்ணுன்னு சொல்லி முடிச்சுட்டான், ஒரே வார்த்தையில முடிச்சுட்டான். ஆனா இந்த ஈவேரா ஜாதியை ஒழிக்கிறேன் ஜாதியை ஒழிக்கிறேன் நம்ம காதுல பூசுத்துல இந்த ஈவேரா என்ன தெரியுமா சொல்றாரு? காந்தியடிகள் அரிஜினர்கள் கோயில் பிரவேசம் பத்தி பேசும்போது, சூத்திரன் ஒரு கோயில்ல எவ்வளவு தூரம் வரைக்கும் போகலாமோ அது வரைக்கும் தாழ்த்தப்பட்டவர்களும் போகலாம் அப்படின்னு சொல்றாரு. பொசுக்குன்னு கோபம் வந்துருச்சு ஈர வெங்காயத்துக்கு. அது எப்படி சொல்லலாம்? பறையனும் சூத்திரனும் ஒன்னா, பறையனை சூத்திரனுடன் சேர்ப்பதா எழுதுறாரு விடுதலையில. பறையனை சூத்திரனுடன் சேர்ப்பதா, சேர்த்தா தான் என்ன செத்துருவியா? சூத்திரனோட சேர்க்கப்படாது. சரி, சூத்திரன்னா யாரு? அதுக்கு அவர் சொல்ற வரையறைய பாருங்க. இஸ்லாமியர் அல்லாதோர், நான் இல்லப்பா, இஸ்லாமியர் அல்லாதோர், கிறிஸ்துவர் அல்லாதோர், அப்பா சிம்லர் அண்ணன் இல்ல, ஆதி திராவிடர் அல்லாத, நம்ம எல்லாருமே ஆதி திராவிடர் தான், ஆதி திராவிடர் அல்லாத மீதி திராவிடர். ஆதி திராவிடன் இல்லாம மீதி திராவிடன் தான் யாரு? இவங்க ஆளுதான். எக்கட போந்தி, ஏமி காவாலி, ஏன் செப்பஸ்தாரோ, ஜிடி பிளைஓவருக்கு பேர் வைக்கிறாங்கல்ல, இவங்கதான் ஆதி திராவிடர் அல்லாத மீதி திராவிடம் தான் திராவிட கழகம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவங்கதான் சூத்திரர்களாம். இன்னொன்னு சொல்றாரு, சாயிபுங்கெல்லாம் படிச்சு அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சிட்டாக்க, அதுக்கப்புறமா இந்த ஆதி திராவிடரும் படிச்சு அவங்களுக்கும் வேலை கிடைச்சிட்டாக்க, சூத்திரன் நிலையை நீ யோசிச்சு பாத்தியா? உன் நிலை என்ன ஆகுறது அப்படின்னு கேட்கிறார். அந்த சூத்திரன் தான் நான் சொன்ன இப்ப ஆள். சூத்திரத்துக்கான வரையறை தான் இவர் கொடுப்பது. இவர் தான் சாதியை ஒழிச்சாரா? இவர் தான் சாதியை ஒழிச்சாரா? என் பாட்டம் பாடினா, சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாட்டனால பாப்பா பாப்பான் பாப்பான்
பாப்பான்ட்டாங்க. சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னவன் பாப்பான். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல கடலும் மலைகளும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம்னு எல்லாம் முடிஞ்சு ஒரே பாயிண்ட் முடிஞ்சு. எல்லாரும் நாங்க தாண்டா, எங்களுக்குள்ள சாதி மத வேறுபாடு இல்ல, பாகுபாடு இல்லைன்னு சொன்னவன். ஆனா இந்த ஈர வெங்காயம் ஈவேரா கருப்பா இருக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக என் பெருந்தலைவர் காமராசரை என்னென்ன சொன்னார், ஈவேரா, அண்ணா, கருணாநிதி, இந்த 3 பேரும் என்ன சொன்னாங்க? முன்னாடி எல்லாம் எரும மாட்டு தோலை தான் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்பெல்லாம் எரும மாடே போகுதுன்னு சொன்னாங்களா இல்லையா? இது உண்மையா பொய்யா? கருணாநிதி காமராசர் அவர்கள் வைத்த அந்த கூட்டணியை விமர்சிக்கிறதுக்காக மட்ட குதிரையும் எரும மாடையும் ஒரே வண்டியில பூட்டின மாதிரி இருக்குன்னு சொன்னார். இவரு ஜாதியை ஒழிக்க, தீண்டாமையை ஒழிக்க போராடினாரா? யாருக்கு அதுல பூசுத்துறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணலங்க. இவர் பண்ணது பூரா இவர் குடும்பத்துக்காக 125 கோடி அந்த காலத்துல சேர்த்து வச்சாரு. அது இப்ப பல கோடியா நல்ல வாயம் சம்பாரிச்சு நாரவாயம் திங்கிறாங்கிற மாதிரி நாரவாயம் சம்பாரிச்சு அதை விட ரொம்ப நாரண வாயம் தின்னுகிட்டு இருக்கான். அவ்வளவுதான். மது ஒழிப்பை பத்தி இந்த ஈவேராவுடைய நிலைப்பாடு என்ன? காங்கிரஸோட இருந்த வரைக்கும் மது ஒழிப்பு, அவர் தேச தந்தையோட இருக்கிற வரைக்கும் மது ஒழிப்பு. மது எந்த வகையில இருந்தாலும் எந்த விதத்துல இருந்தாலும் நான் அதை ஒழிச்சிருவேன்னு தென்னை மரத்தை வெட்டி சாச்ச பைத்தியக்காரங்க இருந்தாலே பைத்தியம். தென்னை மரத்தை வெட்டி சாச்ச பைத்தியம். தனி திராவிட இயக்கம் கண்ட உடனே மது ஒழிப்பு ஒரு முட்டாள்தனம், மது ஒழிப்பே ஆகாது, மதுவை கலவியோட சேர்த்து பேசினாருங்க. கலவியை எப்படி நீ கூடாதுன்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரி ஒருத்தன் மது குடிக்கிறத நீ கூடாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு பேசினவர் இருந்தாலே. அப்ப முன்னாடி வேண்டான்னு சொல்லிவிட்டு இப்ப வேணும்னு ஒரு நிலைப்பாட்டை மாத்திரினா ஆண்டுக்கு வரும் 20 கோடி ரூபாய் வருவாயை ஒரு அரசு இழப்பதா என்று கேள்வி கேட்ட இந்த ஈர வெங்காயம் ஈவேரா எந்த போதைக்கு அடிமையானவரு? அவருக்கு பிடிச்ச போதை என்ன? ஏதோ ஒண்ணு பிடிக்க போய் தானே அது வேணும்னு கேட்கிறாரு. ஐ திங்க் ஹி இஸ் a part of Pablo Escobar team. Yo soy Pablo Emir Escobar Gaviria. Yo soy Pablo Emir Escobar Gaviria. Plata o pomo. Plata o pomo. இன்னைக்கு சொல்றானுங்க தீக்காக்காரங்க பூரா பாரதி கஞ்சா குடிச்சாரு, பாரதி சரக்கு அடிச்சாருங்கிறாங்க. இவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு யாருக்கு தெரியும்? அண்ணாதுரை எப்படி என்ன அடிச்சாருன்னு சொன்னாங்களா? அண்ணாதுரை எப்படி இறந்தாருன்னு சொன்னாங்களா? நீங்களே சொல்லுங்களேன். பாரதி கஞ்சா அடிச்சாரு, அண்ணாதுரை எப்படி செத்தாப்ல? அண்ணாதுரைக்கு ஓரல் கேன்சர். எனக்கு தெரிஞ்சு கருணாநிதி நெஞ்சில் அடிச்சதுனால செத்தாப்ல கேள்விப்பட்டேன். அண்ணாதுரை அவர்களுக்கு ஓரல் கேன்சர். ஓரல் கேன்சர் எப்படி வந்துச்சு? நம்ம சினிமா படம் பார்க்க போகும்போது ஒரு சின்ன காணொளி போடுவாங்க. போதை பழக்கத்திற்கு ஆளாகாதீர்கள், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களோடு நீங்கள் வாழ முடியாமல் போய்விடும். அந்த காட்சிக்கு சரியான ஆள் யாரு தெரியுமா? ஐயா அண்ணாதுரை அவர்கள் தான். அவர் தான் வாழ்நாள் முழுக்க புயலை பயன்படுத்தினார். போதை பொருள் பயன்படுத்த கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்திய அரசுமே அண்ணாதுரை அவர்களை ஒரு விளம்பர மாடலா கொண்டு வரணும். ஏன்னா நமக்கு தெரியுதுல, அவர் பாவம் கஷ்டப்பட்டு 1949 கட்சி ஆரம்பிச்சாரு, 59 வயசுல இறந்துட்டாப்ல. மகாகவி கஞ்சா குடிச்சாருன்னு சொல்றீங்களே, மகாகவி கஞ்சா சாப்பிட்டதுனால இறக்கல, ஆனா உங்க அண்ணாதுரை எதை சாப்பிட்டதுனால இறந்தாரு, அதை பேசுறதுக்கு இவங்க தயாரா? அப்ப எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா திராவிட இயக்கங்கள்ல பல பாப்லோ எஸ்கோபர்கள் இருக்கிறார்கள், அப்படித்தானே? பாரதியார் மரணிக்கும் பொழுது அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்துல வெறும் 14 பேர் தான் இருந்தார்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன் 14 பேர் இருக்கிறாங்க, ஏன் மத்தவங்க எல்லாம் வரல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, வெள்ளக்காரங்க ரொம்ப அடக்குமுறைங்க, அதனால அடக்கி வச்சுட்டாங்க. வெள்ளக்காரங்க அடக்கி வச்சதுனால யாரும் போய் அவரை அவருடைய இறுதி ஊர்வலத்துல பங்கு கொள்ள முடியல. போய் வெள்ளக்காரனுடைய வழக்கம் என்ன தெரியுமா? அவன் பிரிட்டிஷ் வழக்கப்படி ஏதாவது ஒரு சவ ஊர்வலம் போனுச்சுன்னா அவன் தொப்பியை கலட்டி கக்கத்துல வச்சுக்கு நின்று சல்யூட் அடிப்பான். அது அவனுடைய பிரிட்டிஷ் வழக்கம். இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. நான் இன்னொரு சொல்றேன், எங்களின் பெரியார் ஐயா வாவு சிதம்பரனார், வந்த புலவர்க்கெல்லாம் மாறியன பல்பொருள் தந்த வாவூசி தாழ்ந்தின்று தந்தமிழா வெண்பா சொல்லி பிச்சைக்கு பாரங்கும் ஓடுகிறான், நான் சொல்லும் தோளும் நலிந்து. அந்த வாவூசி, அந்த சிதம்பரனார் அவர்தான் எங்களின் பெரியார். எங்களுக்கு அவர்தான் பெரியார். எங்க பெரியாருங்க வெளியில வராரு,
சிறையிலிருந்து கல்லோடச்சு செக்கெடுத்து வெளியே வாராரு. ஒருத்தர் இல்ல அவரை வரவேற்கிறதுக்கு, ஒருத்தர் இல்ல. ஒருத்தர் இருந்தாரு, பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு இருந்தாரு. யார் அவரு? சுப்பிரமணிய சிவா என்னும் பார்ப்பனன். சுப்பிரமணிய சிவா என்னும் பார்ப்பனன். நீ சுப்பிரமணிய சிவாவை பார்ப்பனா பாப்பியா, இல்ல என் தாத்தனை பார்க்க வந்தவனா பாப்பியாடா? யாரா பாப்ப? அன்னைக்கு வந்தவரு நின்னவரு சுப்பிரமணிய சிவா. அவரை போய் என் பாட்டன் கட்டி பிடிக்கிறாரு. பிடிக்காதீங்க பிள்ளை வாழ், எனக்கு தொழுநோய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நோய் எனக்கு பரவட்டும் சொன்னா என் பாட்டன். அன்னைக்கு பார்ப்பனன், அவர் ஒரு பார்ப்பனன், அவர் ஒரு பாப்பா. நாம அவன்கிட்ட பேசக்கூடாது, நாம அவன்கிட்ட சேரக்கூடாதுன்னு என் தாத்தன் நினைச்சிருந்தா அந்த சம்பவம் நடந்திருக்குமா? அன்னைக்கு ஏன் வஉசியை பாக்குறதுக்கு யாரும் வரலையோ அதே காரணம் தான் பாரதியின் இறுதி ஊர்வலத்துல வெறும் 14 பேர் கலந்து கொண்டார்கள் என்பதற்கு காரணம். இதுக்கு என்ன காரணமோ அதுக்கும் காரணம். அப்ப சொந்த சமூகத்தாலேயே, சொந்த சாதியாலேயே, சொந்த மக்களாலேயே தள்ளி வைக்கப்பட்டவர்கள் இவர்களை பத்தி நீங்க பேசாதீங்க, இவன் சனாதனியா இல்லையாங்கிறத நாங்க பேசிக்கிறோம். மீதிய இது பார்ட் 2ன்னாங்க அண்ணன். என்னை பொறுத்த வரைக்கும் இது பார்ட் 1. பார்ட் 2 விரைவில் நடக்கும். நேரம் பற்றாக்குறை. குறவலையை கடிச்சு துப்பி வேண்டாங்க. காலையிலேயே 3 நிமிஷத்துக்கு மேல பேசினா குறவலையை கடிச்சிட்டு வேண்டாங்க. இப்ப எத்தனை நிமிஷம் ஆச்சுன்னு தெரியல. நன்றி. நாம் தமிழர். மிக்க நன்றி தங்கை தாரிகா அவர்களுக்கு.